ஆதியாகமம் 42 அதிகாரம். வசனம் 1. எகிப்தில் தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? வசனம் 2. எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். வசனம் 3. யோசேப்பின் சகோதரர்கள் 10 பேர் தானியங்களுக்கு கொள்ள எகிப்திற்கு போனார்கள். 4. யோசேப்பின் தம்பியாகிய பெஞ்சமினுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரர்களுடனே அனுப்பவில்லை. வசனம் 5. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடினால் தானியம் கொல்ல போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். வசனம் 6. யோசேப்பு அத்தேசத்திற்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர்கள் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். வசனம் 7. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவனைப் போல கடினமாய் அவர்களுடனே பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். வசனம் 8. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர்கள் என்று அறிந்தும் அவர்களை அவனை அறியவில்லை. வசனம் 9. யோசேப்பு அவர்களை குறித்து தன் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்களா என்றான். வசனம் 10. அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியனாகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். வசனம் 11. நாங்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நெஜஸ்தர், உமது அடியர் வேவுக்காரர்கள் அல்ல என்றார்கள். வசனம் 12. அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். வசனம் 13. அப்பொழுது அவர்கள், உமது அடியனாகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர். இளையவன் இப்பொழுதோ எங்கே எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற்று போனான் என்றார்கள். வசனம் 14. யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர்கள் என்று நான் சொன்னது சரி. வசனம் 15. உங்கள் இளைய சகோதரன் எங்கே? வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறான். வசனம் 16. இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்கள் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்திலே உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவு நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லை விட்டால் நீங்கள் வேவுக்காரன்தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி. வசனம் 17. அவர்கள் எல்லோரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். வசனம் 18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்றும் செய்யுங்கள். 19. நீங்கள் நிஜஸ்தரனானால் சகோதரனாகிய உங்கள் ஒருவன் காவல் கூடத்தில் கட்டுண்டு இருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்திற்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து. 20. உங்கள் இளைய சகோதரனாகிய என்னிடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படியே செய்கிறதற்கு இசைந்து. வசனம் 21. உம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமர்ந்தது. அவன் நம்மையே கெஞ்சி வேண்டி கொண்டது. அவனுடைய மனைவியாகுலத்தை நாம் கண்டு அவனுக்கு செவி கொடாமற்று போனோம்.
ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். வசனம் 22. அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளையவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற்று போனீர்களே. இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி உம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். 23. யோசேப்பு தூபசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியினால் தங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறிந்திருந்தார்கள். வசனம் 24. அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்பி அவர்களிடத்திலே வந்து அவர்களுடனே பேசி அவர்களின் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கட்டு வைத்தான். 25. பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்பவும் அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. வசனம் 26. அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதின் மேலே ஏற்றிக்கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்கள். வசனம் 27. தங்கி இருக்கிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோதோ சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு 28. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடனே இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். 29. அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்திலே வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து, வசனம் 30. தேசத்துக்கு அதிபதியாய் இருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்ட கடினமாய் பேசினான். வசனம் 31. நாங்களோ அவனை நோக்கி, நாங்கள் நெஜஸ்தர், வேவுக்காரர்கள் அல்ல. வசனம் 32. நாங்கள் 12 சகோதரர்கள், ஒரு தகப்பன் புத்திரர். ஒருவன் காணாமற்று போனான், இளையவன் இப்பொழுதோ கானான் தேசத்திலே எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம். 33. அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன், நீங்கள் நெஜஸ்தர் என்பதை நான் அறியும்படிக்கு உங்கள் சகோதரரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்திருக்கிற உங்கள் குடும்பத்திற்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து 34. உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வருங்கள். அதனாலே நீங்கள் வேவுக்காரர்கள் அல்ல, நெஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனையை விடுதலை செய்வேன். நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரம் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள். வசனம் 35. அவர்கள் தங்கள் சகோதரர்களுக்குள்ளே தானியத்தை கொடுக்கவில்லை. அதை அவர்கள் சாக்கிலே அவனவன் பணம் முடிப்பை இருந்ததும் அந்த பணமுடிப்புகளையே அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். வசனம் 36. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவர்களாகிறவர்களே யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, பெஞ்சமினையும் கொண்டு போக பார்க்கிறார்களே, இது எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். 37. அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கைகளிலே ஒப்புவியும், நான் அவனை திரும்பவும் உம்மிடத்தில் கொண்டு வருவேன். அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரர்களையும் கொன்று போடும் என்று சொன்னான். 38. அதற்கு அவன், என் மகன் உங்களுடனே கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான். நீங்கள் போகும் வழியிலே அவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என்ன நரைமயிரிலேயே சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான்.